இன்னைக்கான காணொலியில நம்ம கண்ணில் ஒரே பவர் தான். தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே சரியான போராட்டம். எப்படி அசகு புசக்கா ரெடி ஆயிட்டு கிரவுண்டு பக்கம் வந்துட்டேன். வாத்தியார் சிறிதளவு கால தாமதமாய் தான் வரும்னு சொன்னாரு. நம்மளுக்கு வேற இன்னைக்கு ஓட்டத்துல ஒரே குழப்பம், ஓடலாமா வேணாமான்னு சொல்லி. இருந்தாலும் இந்த அண்ணனை பார்த்த பிறகு மோட்டிவேஷன் பீக்குக்கு போயிடுச்சு. அப்படியே ஓட்டத்தை இவர் கூட இணைஞ்சு 3.5 கிலோமீட்டர் பக்காவா கவர் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் நம்ம அமைதியா உட்கார்ற இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கண்ணுக்கு தென்பட்ட தூரம் எல்லாம் அழகா தெரிஞ்சது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். வாத்தியார் தொலைபேசியில இருந்து நம்ம தொலைபேசிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. நான் பார்த்தா வாத்தியார் இன்னைக்கு வர மாட்டாரா, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்காவா ஒரு மெசேஜை போட்டுட்டாரு. அதனால நம்ம சிஎம் கட்டி இந்த கிரவுண்ட் பக்கம் போயிட்டு ஜிம்மை விசிட்ட போட்ட மக்களே. முடிஞ்ச அளவுக்கு ஜிம்முக்குள்ள பயிற்சி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டு பக்கம் வந்து கிச்சனை தேடி போனா அற்புதமான சமையல அம்மா செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு பறந்துட்டு இருக்காங்க போல. சிட்டிங்க போட்டு உணவு எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுட்டு சிறிது அளவுக்கு வெளி வேலைக்கு எல்லாம் இருந்தனால கேடி எடுத்துட்டு பட்டார் பிட்டான்னு பறந்துட்டேன். நம்ம கையில நம்மளே அறியாம ஒரு பையன் வளர்ந்துருந்தான். அவனை கசாப் பண்ணிட்டு இன்னைக்குமே சம்திங் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி குழப்பம். எப்பயுமே குளியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி எடுப்பேன். அந்த காணொலி மிஸ்ஸிங். இன்னைக்கு சிஎம் கட்டி இந்த கிரவுண்டுக்கு மீண்டும் வந்துட்ட மக்கள். எதனால மீண்டும் வரனா, இங்கேயுமே பயிற்சி கொடுத்த பக்காவா ஆரம்பிச்சிருக்கேன். விரைவில் இங்கேயுமே பயிற்சி பண்றது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ற மக்களே. சரி மக்களே, டாட்டா பை பாய், தனிச்சிருங்க.